மகளிர் சுய உதவிக் குழுக்களை நிறுத்தப் போவதாக மத்திய அமைச்சர் அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி, பிரச்சாரக் குழு மாநில நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் மாநில மகளிர் அணி தலைவர் காஞ்சனா கமலநாதன் தலைமையில் நடந்தது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, மது விற்பனை வளர்ச்சியையே முக்கிய குறிக்கோளாக கருதும் அதிமுக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்த கனிமொழி, மகளிர் சுய உதவிக் குழுக்களை நிறுத்தப் போவதாக மத்திய அமைச்சர் அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றார். குடிப்பழக்கம் ரொம்ப அதிகரித்து வருது. இளைஞர்கள், பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்கள் கூட அந்த பழக்கம் இருக்கு. அரசாங்கம் இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர குறைக்க வேண்டும், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கு. அதை பற்றியும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். சுய உதவி குழுக்களை இப்ப அதை தடை செய்ய போவதா, அதை நிறுத்த அந்த சுய உதவி குழுக்களுக்கு வரக்கூடிய பணத்தை நிறுத்துறதுக்கான சில எண்ணங்கள், திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கிய அந்த திட்டம், அதுக்கப்புறம் தளபதி அதை இன்னும் விரிவுபடுத்தி பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவுக்கு அதை செய்தார்கள். இன்னைக்கு அதை இங்கே குறைக்கும் பொழுது பல பெண்கள் அதனால பாதிக்கப்படக்கூடிய, ஏன்னா அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு ஒரு சுய தன்னம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அந்த சுய உதவி குழுக்களுக்கு அவங்களுக்கு உதவி இருக்கு. அதை நிறுத்தும் போது பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை தமிழ்நாடு அரசாங்கமும் அதை கண்டுகொண்டதா தெரியல. அதுக்காக அதை ஒட்டி ஒரு தீர்மானம் அது நிறுத்தக்கூடாது, தமிழக அரசு அதை மத்திய அரசு எடுத்து சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த கனிமொழி, பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.